ஹாய் ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு பயங்கரமான ஆக்ஷன் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். எப்பவுமே ஒரே கான்செப்ட்லேயே படம் இருக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு கொஞ்சம் சூப்பரா ஒரு தரமான படத்தை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு 150 வருஷம் கழிச்சு, அதாவது 2194 இந்த ஒரு உலகம் எப்படி இருக்கும் நினைச்சு பார்க்கும்போதே கொஞ்சம் நம்மளுக்கு படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் வருதுல்ல. ஸோ அப்படி 2023 நம்ம எதிர்காலத்தில் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத ஜங்கி அப்படிங்கிற இந்த ஒரு படத்தில் சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. ஸோ படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீ டிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கதையை சொல்கிறாங்க. காலங்களும் பருவநிலையும் மாற மாற மக்களும் பூமியில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி மக்கள் பூமியில் அதிகரிக்கிறனால கடலோட நீர் மட்டமும் பூமியை சூழ்ந்து மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத இடமா பூமி மாறிடுது. இதனால ஸ்பேஸில் வாழ வேண்டிய கட்டாயம் வந்துடுது. பட் ஆனால் ஸ்பேஸில் கூட மனிதர்கள் ஒத்துமையாக இல்லாமல் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு கிட்டத்தில் அவங்க 2 டீமாக பிரிஞ்சு இப்போ அவங்க கூட தான் நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய ஃபைட்டை காமிக்கிறாங்க. ஏற்கனவே ஃபைட்லாம் நடந்து முடிஞ்சிருந்திருக்கும் போல, அதனால தான் நிறைய ரோபோட் வந்து இறந்து கிடக்குது. ஸோ இத்தனை ரோபோட்டையுமே யாரா அடிச்சு போட்டிருப்பா அப்படின்னு பார்த்தா அது வெறும் ஒரு பொண்ணு மட்டும்தான். அதுவும் நம்ம ஜங்கியோட மிகப்பெரிய மிஷினே இங்க இருக்கக்கூடிய எல்லா ரோபோட்டையும் வந்து கொல்றது தான். தனியாவே அங்க இருக்கக்கூடிய எல்லா ரோபோட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்கி சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு ஃபைட் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே தாறுமாறா இருக்கும். ஸோ இப்படி நம்ம ஜங்கி அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோபோட்ஸுமே சமாளிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜங்கிக்கு ஒரு கால் வரும். அதாவது அவங்க மேல் அதிகாரி கிட்ட இருந்து ஒரு கால் வரும். கமாண்டர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பேக்கப்புக்கு ஆள் வந்துகிட்டு இருக்காங்க, உங்களால அவங்கள தனியா சமாளிக்க முடியுமா, கொஞ்சம் இமிடியேட்டா அனுப்புங்க, என்னாலாம் வந்து தனியா சமாளிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஜங்கி பேசிக்கிட்டு இருக்க, நம்ம ஜங்கி மறைஞ்சிருக்கிற இடத்த ஒரு முரட்டுத்தனமான ரோபோட் பாத்துருங்க. அதை பார்க்கும்போதே அந்த ரோபோட் பயங்கரமா இருக்கும். பட் அந்த ரோபோட் கூடயும் நம்ம ஜங்கி ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல சடனா வந்து நின்னுடுவாங்க. இவ்வளவு நேரம் நம்ம ஜங்கி ஃபைட் பண்ணது எல்லாமே ஸ்பேஸ்ல தான். பூமிக்கும் ஸ்பேஸுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய வழியை வந்து போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ எப்படியாச்சும் இந்த ஒரு பிளேஸை காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு இடத்துல நிற்கும் போது நம்ம ஜங்கி கூட ஃபைட் பண்ண அந்த ரோபோட் மறுபடியும் நம்ம ஜங்கியை துரத்தும் போது மேல டேங்க்ல ஷூட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஆயில நம்ம ரோபோட் மேல ஜங்கி ஊத்திடுறா. உடம்புல ஆயிலோட அந்த ரோபோட்டும் நம்ம ஜங்கியை துரத்திட்டு வர இதை பார்த்தா நம்ம ஜங்கியும் அது மேல நெருப்பை கொளுத்த விட்டுறா. அந்த ரோபோட்டுமே நெருப்புல திகு திகுன்னு எரியறத பார்த்ததும் நம்ம ஜங்கியும் அவ்வளவுதான், இந்த ரோபோட்டோட கதி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சந்தோஷமா தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா அந்த ரோபோட் கிட்ட நிறைய எபிலிட்டி இருக்கிறனால உடம்புலயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் எஃபெக்ட் இருக்கும். அதனாலே அந்த ஒரு தீயை அணைச்சிக்கிட்டு மறுபடியுமே சிங்க மாதிரி வந்து நின்னுடும். ஸோ இதை பார்த்து நம்ம ஜங்கியுமே அடடா இனிமே இங்க இருந்தா நம்மளுக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. நம்ம ரோபோட்டும் இறங்கி வந்து தேடி பார்க்கும்போது எங்கேயுமே இல்ல, எங்கடா ஓடி இருப்பா அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது மேல ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிளானோட கையில கயிறோட வந்து பாத்தீங்கன்னா ஏதோ மேல உட்கார்ந்து இருக்கிறத நம்ம ரோபோ பார்த்துருது. பார்த்ததுமே எப்படியாச்சும் கரெக்டா ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டா தான் வந்து ஷூட் பண்ணிச்சு. பட் அது ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஜங்கி வந்து அங்க இருக்கக்கூடிய கார்ல விழுந்துருவா. அப்பதான் தெரியுது இது எல்லாமே நம்ம ஜங்கி பண்ண பிளான் தான். ஒருவேளையா நம்ம ஜங்கி அது போட்ட வலையில விழ வச்சதுக்கு அப்புறமா எப்படியாச்சும் அந்த ரோபோட்டை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறி பார்க்கலாம்னு சொல்லி குறி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இனி அந்த ரோபோட்டை ஷூட் பண்ணா எல்லாம் முடிஞ்சிடும் இல்லையா. பட் ஆனா அவங்க அது பண்ண மாட்டாங்க. ஒரு செகண்ட்ல அவங்களோட கவனம் வேற ஏதோ ஒரு பக்கம் இருக்கிறதுனால அங்க இருந்த ரோபோட் வந்து அசால்ட்டா அவங்களோட கையை வந்து சுட்டுடும். அவங்களோட கையில ஷூட் பண்ணனால வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட கையை பார்த்ததுமே கொஞ்ச நேரத்திலேயே வந்து நம்ம ஜங்கி ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களோட விரல் எல்லாம் மனுஷங்க மாதிரி இருக்காது, பாக்குறதுக்கு ரோபோ மாதிரி தான் இருக்கும். சோ இப்படி இவங்க அதிர்ச்சியா பார்க்கும்போது சடனா ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. சோ அப்பதான் நமக்கே தெரியும் ஜங்கியே ஒரு ரோபோட் தான். இவ்வளவு நேரம் நடந்தது உண்மை கிடையாது, வெறும் டெஸ்டிங் மட்டும் தான். அதாவது நம்ம ஜங்கியை வச்சு அப்படிப்பட்ட ஒரு டீமை கொல்ல முடியுமா அப்படின்னு தான் டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. சோ டெஸ்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 3 பேர் வந்து இந்த ஒரு இடத்துக்கு வராங்க. இவங்க 3 பேருமே வந்து ஒரு ரிசர்ச்சர்ஸ். பரவாயில்ல, நேத்தியை விட இன்னைக்கு சூப்பரா ஃபைட் பண்ணாங்கல்ல. இல்ல என்னதான் ஃபைட் பண்ணாலும் நம்ம தோத்துட்டோமே, இன்னைக்கே நம்ம இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல தோத்துட்டோம், எப்படி இருந்தாலும் நம்ம டைரக்டர்கிட்ட கண்ணாமண்ணா தான் திட்டு வாங்க போறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு இடத்துல ஒரு 4வதா ரிசர்ச்சர்ஸ் ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க வேற யாரும் இல்ல, நம்ம ஜங்கியோட ஒரே பொண்ணான ஷியோ. இவங்க எல்லாருமே கவர்மெண்ட் கீழே வேலை செய்யக்கூடிய ரிசர்ச்சர்ஸ். ஷியோவோட அம்மாவான ஜங்கியை வச்சு ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி நிறைய பிசினஸ் பார்க்கலாம் அப்படிங்கறதா இவங்களோட ஐடியா. அதனால தினமும் ஜங்கியை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுல இன்னைக்கும் ஃபெயிலியர் ஆனனால நம்ம ஷியோக்கும் ரொம்பவுமே ஃபீலிங், நம்ம அம்மா வந்து இவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தவனை காமிக்கிறாங்க பாத்தீங்களா, இவன் தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஹெட். அதாவது இவன் தான் இந்த ஒரு ப்ராஜெக்டோட டைரக்டர். பாக்குறதுக்கு ரொம்பவுமே கோமாளித்தனமா எடக்கு முடக்கா பேசுறதே இவனோட வேலையாவே இருக்கும். சோ அப்படிப்பட்ட இவனை வந்து நம்ம ஷியோ மீட் பண்ணி இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு கேக்குறப்ப என்ன பண்றது, டைம்குள்ள நம்ம செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா கவர்மெண்ட் கீழே நம்ம நிறைய பேச்சு வாங்குற
மாதிரி இருக்கும். இந்த ப்ராஜெக்டே தூக்கி குப்பையில போடுற மாதிரி இருக்கும். ஒழுங்கா இதை கரெக்டா செஞ்சு முடிங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இந்த ஒரு ப்ராஜெக்டை விசிட் பண்றதுக்காக மிலிட்டரியும் மேலதிகாரியும் வந்திருப்பாங்க. அவங்களுமே என்ன முடிஞ்சிருச்சா இல்லையா, எவ்வளவு நேரம் தான் டைம் கேட்பீங்க, இப்போ உங்க சைடுல இருந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்து பண்ற நம்ம டைரக்டர் இதை பத்தி ஒரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. பூமியில பல மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு. அதுல கடல் மட்டும் இல்லாம இருப்பிடத்திலையும் நமக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை. இதுக்காக நம்ம பூமியில் தங்க முடியாமல் ஸ்பேஸுக்கு போனாலும் அட்ரியன் அப்படிங்கிற நமக்குள்ளே இருக்கிற டீமே நம்மளையே அட்டாக் பண்ணுறாங்க. அதை தடுக்க ஜங்கி அப்படிங்கிற எலைட் லீடரை கொண்டு போனாலும் எல்லா வார்லையுமே ஜெயிக்கிற நம்ம ஜங்கி இந்த ஒரு வாரில் மட்டும் ஏதோ ஒரு காரணத்தால் தோத்து போயிட்டாங்க. இப்போ நம்ம ஸ்பேஸுக்கு போனாலும் நம்ம கூட சண்டை போடுறதுக்கு அவங்க தயாராக தான் இருக்காங்க. அவங்க கூட சண்டை போடுறதுக்கு நம்ம கிட்ட ஜங்கியோட ஒரே ஒரு பிரெயின் இருந்தால் போதும். நம்ம ஜங்கியை வச்சு அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையுமே கொண்டுடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இவ அப்பவே அந்த ஒரு போரில் ஃபைட் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு எல்லாமே முடிஞ்சிருக்கும். இவளால தான் இப்போ நம்ம தோத்து போயிட்டோம். இதெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் ஏன் இன்னும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க தன்னோட அம்மாவோட மதிப்பை தரகுறவா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம ஷியோ அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளோட முன்னாடி நின்று ஸ்பேஸ்ல நடந்த போர்ல அவங்க ஏறக்குறை வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஜெயிக்க போற கட்டத்துல அவங்களோட கவனம் வேற எங்கேயோ செதறனால அதனாலதான் அவங்க அந்த ஒரு இடத்துல தோக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. அவங்களோட கவனத்தை டைவர்ட் பண்ணா கண்டிப்பா இந்த ஒரு போர்ல சக்சஸ் ஆகலாம் அப்படின்னு சொன்னதும் சரி இன்னும் உங்களுக்கு ஒரு வாரம் தான் டைம், இல்லைன்னா எங்களோட ஆட்களை நாங்க போருக்கு கிளப்பிடுவோம் அப்படின்னு சொன்னதும் இந்த ஒரு மீட்டிங்கை முடிஞ்சதும் நம்ம டைரக்டருக்கு சரியான சந்தோஷம். இதுக்கு முன்னாடி காச்சும் உடனே தான் முடிக்க சொன்னாங்க. பட் ஆனா இப்போ ஒரு வாரம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதனாலேயே நம்ம டைரக்டர் ரொம்பவுமே ஹாப்பியா இருக்காப்ல. அதே போல நம்ம ஷியோவும் அவங்க அம்மா எதனால இறந்தாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதே குறிக்கோளா இருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசி முடிச்சிட்டு மறுபடியும் அந்த ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றதுக்காக நம்ம ஷியோவும் அவங்க அம்மாவான ஜங்கியை டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்க கூடாதுன்னு டோட்டலா உடம்பு பாடி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சிபிஓ அது இதுன்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜங்கியோட மூளையும் ஆக்டிவேட் ஆகி பாதி உடம்பு தான் இருக்கு அப்படிங்கறனால என்னோட உடம்பு எங்க எனக்கு வலிக்குது அப்படி இப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்னதான் நடக்குது, என்னோட கை காலெல்லாம் எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கத்துறாங்க. ஸோ இவங்களோட வழியை புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா வந்து பாக்குறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஷியோவும் பிரெயின்ல எதுவும் அந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்காதனால அவங்களுமே அந்த ஒரு ஜங்கியோட ரோபோட்டை டீஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. வெளியே எப்பயும் போல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு குண்டை, மேடம் உங்களோட அம்மாவை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க பெரிய வீராங்கனி, அவங்களோட பிக் ஃபேன் நானு அப்படி இப்படிலாம் வந்து பெருமையா பீத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். இதை கேட்ட நம்ம ஷியோவும் நீ பேசுறது 100% உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரோட சிட்டியை காமிக்கிறாங்க. வானமே தெரியல, அங்க போறது ட்ரெயினா இல்ல பஸ்ஸான்னு கூட தெரியாத அளவுக்கு ரொம்பவுமே டெக்னாலஜி அதிகமா வளர்ந்துருக்கு. சரி இதை நம்ம பஸ்னே எடுத்துக்கலாம். பஸ்ல போயிட்டு இருக்கும்போது நிறைய இடத்த வந்து காட்டுவாங்க. எல்லா இடமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே டேமேஜா மனிதர்கள் வாழவே முடியாத அளவுக்கு இருக்கும். இந்த சமயத்துல ஷியோ போயிட்டு இருந்த பஸ்ல ஒரு அம்மா அவளோட மகளை கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் நம்ம ஷியோவுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அதாவது நம்ம ஷியோ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவளோட உடம்புல நுரையீரல்ல ஒரு மிகப்பெரிய கட்டி இருந்திருக்கு. அந்த ஒரு கட்டியை ஆபரேஷன் பண்ணி தான் குறைக்க முடியுங்கிறனால ஆபரேஷன் பண்ண நம்ம ஜங்கி கிட்ட காசு இல்லாதனால அட்ரியன் கூட வார் பண்றதுனால உனக்கு அமௌண்ட் வந்துடும், உனக்கு ஆபரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷியோ ஆபரேஷன் தியேட்டர் போகும்போது அப்பதான் கடைசியா அவங்க அம்மாவே பாப்பா. ஸோ அப்படி ஆபரேஷன்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் செக்அப் வந்து பண்ணியிருக்கா. அந்த ரிப்போர்ட்டை வாங்குறதுக்காக தான் டாக்டர் தேடி போயிட்டு இருக்கா. ரிப்போர்ட் வந்ததுமே நம்ம டாக்டரும் உங்களோட நெஞ்சில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கட்டி இருக்கு, இதை ரிமூவ் பண்ண இனிமே முடியாது, இன்னும் உங்களோட உயிர் வந்து 3 மாசம் தான் இருக்கும், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது எப்படி இருந்தாலும் எல்லாருமே சாக தான் போறோம், அது இன்னைக்கு செத்தா என்ன அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கப்ப சரி இன்னும் நீங்க 3 மாசத்துல தான் சாக போறீங்கல்ல, உங்களோட மூளையை நீங்க எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கிறாப்ல. எங்க கிட்ட மொத்தம் 3 டைப் இருக்கு. ஏ டைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்கமும் அதிகமா கிடைக்கும், உங்களுக்கான சேஃப்டியுமே இதுல நிறையவே இருக்கும். அதே நீங்க பி டைப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு மிடில் கிளாஸ் இன்கம்னே எடுத்துக்கலாம். அதுல உங்களுக்கான வேல்யூ வந்து அதிகமா இருக்கும், அதே போல வேலையும் அதிகமா இருக்கும், சேஃப்டியும் நிறையவே இருக்கும். அதே நீங்க சி டைப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு பொம்மை மாதிரி தான், உங்களை எதுக்கு வேணா அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு இன்கமும் வரும், எல்லாமே கொடுப்பாங்க. இந்த ஒரு சி டைப்பை தான் உங்க அம்மாவும் சூஸ் பண்ணிருக்காங்க. உங்களோட வேல்யூக்கு ஏத்த மாதிரி இது ஒரு விஷயம் கண்டிப்பா மாறும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஷியோவும் அதான் இன்னும் ஒரு 3 மாசம் இருக்க போறல, அதுக்குள்ள நான் எப்படியாச்சும் யோசிச்சுட்டு உங்களுக்கு நான் முடிவு சொல்றேன் அப்படின்னு சொன்னதும் சரிங்க நீங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷியோவும் இந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. அப்பதான் தெரியுது அங்க இருந்த டாக்டருமே ஒரு ரோபோட் தான். நம்ம ஷியோவுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. வீட்டுல இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் ஜங்கியோட பிரெயினை எந்த ஒரு இதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி வீட்டுல
வந்து அவங்க பாட்டி கிட்ட கேட்க அவங்க பாட்டியுமே இருக்கிற கஷ்டத்துல எங்களால அவ்வளவு அமௌண்ட்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சி டைப்பை வந்து சூஸ் பண்றாங்க. பழைய ஞாபகம் வந்ததும் அவங்க அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன ஜங்கியோட உடலை பதப்படுத்தி வச்சிருக்காங்க. அதுல பிரைனை மட்டும் எடுத்து இவங்க ப்ராஜெக்ட்ங்கிற பேர்ல படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து நம்ம ஷியோ ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்க, அடுத்த நாள் ஆகுது. எப்பயும் போல நம்ம ஜங்கிய மறுபடியும் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேற ஒரு ரோபோட்ல நம்ம ஜங்கியோட பிரைனை செட் பண்ணி இன்னைக்காச்சும் இந்த ஒரு டெஸ்ட் பயங்கரமா முடியணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த தடவை இந்த ஒரு கோமலி டைரக்டர் இருக்கால, இந்த தடவை ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காலில் சுடுங்க, அப்பக்காச்சும் அவ கரெக்டா பண்றாங்களா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னதும் இவங்களுமே ஜங்கியோட காலை பார்த்து ஷூட் பண்றாங்க. என்னதான் இது ரோபோட்டா இருந்தாலும் மனுஷனுக்கு இருக்கிற அதே உணர்ச்சி உணர்வு எல்லாமே இதுக்கும் இருக்கும். இப்படி நம்ம ஜங்கியோட காலில் ஷூட் பண்ணிட்டு அது ஒரு டெஸ்டிங் ஆன் பண்றாங்க. பட் இந்த தடவை நம்ம ஜங்கியோட பிரெயின் ஆக்டிவேட் ஆனதும் அவங்களால ஃபைட் பண்ணக்கூடிய இடத்துல ஏஞ்சி நின்னே வந்து ஃபைட் பண்ண முடியல. இதனால டைரக்டருக்கு ஒரு பக்கம் டென்ஷன் இருந்தாலும் சடனா ஏஞ்சி அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே போட்டு தாக்குன்னு தாக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களோட பிரெயின்ல எல்லோ கலர் ஃபிளாஷ் அடிக்கிறத பார்த்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே அவங்க மேல புல்லட் பட்டு இறந்தும் போயிடுவாங்க. நம்ம டைரக்டருக்கு ஒண்ணுமே புரியல. எல்லோ லைட் வந்தப்ப சூப்பரா ஃபைட் பண்ணவங்க இப்போ என்ன இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன்ல இருக்கான். இவன் இப்படி அழுதுகிட்டு இருக்க அடுத்த நாள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கே ஹெட், அதாவது இந்த டைரக்டருக்கும் மேல ஒரு சீஃப் இருப்பான். அவரை மீட் பண்றதுக்காக அடுத்த நாள் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. அங்க போயுமே இந்த டைரக்டரோட அட்டகாசம் தாங்க முடியல. அங்க இருக்கக்கூடிய பொம்மையெல்லாம் தூக்கி பார்த்துட்டு, அதாவது அந்த ரோபோட் எல்லாம் வந்து தூக்கி பார்த்துக்கிட்டு இது நல்லா இருக்கே அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். பேசாம இந்த மாதிரி ஒரு தலையை ரெடி பண்ணிடலாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, சார் உங்களை சீஃப் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஷியோவும் டைரக்டரும் மட்டுமே சீஃபை பார்க்க போயிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க ரெண்டு பேருமே எப்பயும் போல பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல கூட வந்த டைரக்டருமே ரூமோட வாசல்ல நிக்கிறத பார்த்துட்டு ஏன் இங்கே நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டரை பார்க்கும்போது தான் அட கண்ட்ராவியே நீயும் ரோபோவாடா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட மைண்ட் செட்டும் இருந்திருக்கும், பாக்குற எங்களோட மைண்ட் செட்டும் இருந்திருக்கும். என்னால வயசாயிடுச்சு அதனால எதுவும் ரெடி பண்ண முடியல, அதனால தான் நான் அவனை வச்சு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, சார் நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல, பரவாயில்ல விடுங்க, மனுஷங்களை வச்சு முதல்ல பிரெயினை யூஸ் பண்ணி நீங்க தான் ரோபோட்டை ரெடி பண்ணீங்க, இப்போ என்ன விஷயமா எங்களை கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்க இந்த சீஃபுமே சொந்த கதை சோக கதை எல்லாத்தையுமே பேசி நம்ம உயிரை வாங்கிட்டு இருப்பான். அதே போல ஜங்கி ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட், அது எப்படியாச்சும் சக்சஸா முடிச்சாகணும் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க இந்த சீஃபுமே வந்து அந்த டைரக்டர் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவான். அவனுக்குமே வந்து இங்க என்ன நடந்துச்சுன்னு கூட ஒண்ணுமே தெரியாது, எப்பயும் போல ஜாலியாவே வந்து பேசிக்கிட்டு இருப்பான். ஸோ பிசினஸுக்காக தன்னோட அம்மாவை எந்த லெவல்ல வேணா இறக்குறதுக்காக சீஃப் பர்மிஷன் கொடுத்ததும் எந்த லெவல்ல வேணா வந்து பாத்தீங்கன்னா இவங்க ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மாநாடு படம் மாதிரி மறுபடியும் வராங்க, கவனம் எங்கே இருக்கு, திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா இறந்துடுறாங்க. இதே மாதிரி தான் டெய்லியும் டெஸ்ட்லாம் நடக்கிறதுனால நம்ம டைரக்டருக்கு செம்ம கோவம், என்ன திரும்ப கோவத்தை ஏத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே கோவத்துல வந்து கத்திக்கிட்டு இருக்கான். பட் இந்த தடவை நம்ம டைரக்டர் அதை எல்லாத்தையுமே நீ ஸ்டாப் பண்ணு, நான் ஒரு விஷயத்த பண்றேன் அதை நீ பண்ணு அப்படின்னு சொன்னதும், அதாவது நம்ம ஜங்கியோட ரெண்டு கையுமே வெட்ட சொல்லி நம்ம டைரக்டர் வந்து சொல்றான். அதுக்கு இவங்களுமே என்ன சார் சொல்றீங்க, அப்படிலாம் பண்ண முடியாதுன்னதுக்கு ரொம்பவுமே கோவத்துல அதெல்லாம் பண்ணு, அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி கத்துறான். இவன் சொன்னதுமே டைரக்டர் பேச்சை கேட்டுட்டு அவங்களுமே ஜங்கியோட ரெண்டு கையுமே வந்து கட் பண்ணிடுறாங்க. அந்த ஒரு வலியை தாங்க முடியாம நம்ம ஜங்கியுமே கத்த ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு காலில் சுட்டனால தானே அந்த ஒரு எல்லோ பார்ட்ஸ் வேலை செஞ்சிச்சு, அதனால காலே சுட்டா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அந்த ஒரு காலை பார்த்து சுடுறான். அப்படி சுட்டதுமே நம்ம ஜங்கி வலி தாங்க முடியாம கத்திட்டு இருக்கும்போது சடனா ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. யாரா அந்த டெஸ்டிங் ஆஃப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஜங்கியோட பொண்ணான ஷியோ. ஒழுங்கா அதை ஆன் பண்ணு, உனக்கு எவ்வளவு தைரியம், எப்படி நீ அந்த டெஸ்டிங் வந்து ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேச மறுபடியுமே குரோனாய் டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பொண்ணு, சார் உங்களை சீஃப் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னதும் இவனும் கோவத்தை தாங்க முடியாம அடிக்க வச்சுட்டு அந்த ஒரு இடத்த விட்டு காலி பண்ணிடுவான். இங்கே நம்ம ஷியோவும் ஜங்கி இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அதே ஃபீலிங்கோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்மாவை டெஸ்டிங் பண்ண அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு இது வரைக்கும் நம்ம அம்மாவை என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படி இது வரைக்கும் நடந்த ஒவ்வொரு டெஸ்டிங்கா வந்து பார்க்கும்போது சடன் ஷியோவோட நெஞ்சில இருந்து பயங்கரமான வலி கிரியேட் ஆகுது. ஏன்னா ஏற்கனவே அவளோட நெஞ்சில கட்டி இருக்குது இல்லையா, அதனால நெஞ்சு வந்து பயங்கரமா வலிக்குது. ஸோ இந்த ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு ரூம்ல நம்ம ஜங்கியோட க்ளோன் வந்து ஆக்டிவேட்ல இருந்திருக்கு. யாரா இந்த க்ளோனை ஆக்டிவேட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது G27 ரூம் ஆக்டிவேட்ல இருக்கிறத பார்த்ததுமே உடனே அந்த ரூமை போய் அலாரம் அடிக்கிறா. அந்த ரூம்ல இருந்தது வேற யாரும் இல்ல, இவங்க கூட ஒரு குண்டை இருப்பான் பாத்தீங்களா வேலை செய்யறவன், அவன் தான். ரொம்பவுமே பரபரப்பா என்னங்க மேடம் ஏதாச்சும் பிரச்சனையா என்ன அப்படி இப்படின்னு ரொம்பவுமே பதட்டத்தோட வந்து பேசிக்கிட்டு இருக்கான். பட் நம்ம ஷியோக்கு உள்ளார ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ளார போய் பார்த்தா இந்த குண்டை அவங்க அம்மாவோட க்ளோனை
தப்பான முறையில யூஸ் பண்ணிருக்கான். இத பார்த்த நம்ம ஷியாவும் என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போவ, மேடம் மேடம் கம்பெனில இருந்து தான் இந்த ஒரு டெஸ்டிங்க பண்ண சொல்லியிருக்காங்க, அதோட இது ஒரு டோட்டல் பார்ட்ஸ் செக்அப் வர உங்க அம்மா வர சி டைப் வர யூஸ் பண்ணிருக்காங்களா, சி டைப்ல இருக்கிறவங்கள எப்படி வேணா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனியோட பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே மனசு கஷ்டத்தோட அந்த ஒரு இடத்த விட்டு வெளியில போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மிஷினை ஆன் பண்ணி ஜங்கி கிட்ட மனசு உடைஞ்சு பேசலாம் அப்படின்னு எந்த ஒரு டெஸ்டிங்குமே பண்ணாம ஜங்கியோட பிரெயினை ஆக்டிவேட் பண்ணி பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அதுல நம்ம ஷியோ ஜங்கி கிட்ட நீங்க இந்த மாதிரி கடைசி வாரில் இறந்துட்டீங்க, இப்போ உங்களால அதெல்லாம் ஞாபகப்படுத்த முடியாது, நான் உங்களோட டேட்டாவெல்லாம் வந்து ஆஃப் பண்ண போறேன், அதாவது உங்களோட பிரெயினையே நாங்க வந்து அழிக்க போறேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஜங்கியுமே எப்படி இருந்தாலும் நான் சாக தான் போறேன், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பொண்ணு நெஞ்சில அடைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தேன், பட் என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, கடைசியா அவளோட ஞாபகமா வச்சிருந்த ஒரு பொம்மையை கூட நான் போர்ல வந்து தொலைஞ்ச அந்த ஒரு பொம்மை என் கண்ணுல மாட்டியும் நான் இறந்து போயிட்டேன், இப்போ என்னோட பொண்ணு நல்லா இருக்காளா இல்லையா, ஆப்ரேஷன்லாம் சக்சஸ் ஆயிடுச்சா, அவ இப்ப எப்படி இருக்கா அப்படின்னு சொன்னா மட்டும் நீ போதும் அப்படின்னதும் நம்ம ஜங்கியோட பிரெயின்ல இருந்து எல்லோ லைட் அடிக்க ஆரம்பிச்சதும் நம்ம ஷியோவுமே இப்ப அவ ரொம்பவுமே குணமாயிட்டா, இப்ப எனக்கு நல்லா தெரியும் அவ ரொம்பவுமே இப்ப நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே அழுகுறாங்க. ஸோ அப்போ இந்த ஒரு பொம்மை சீனை கனெக்ட் பண்றதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு ஒர்த்தா இருக்கும். ஏன்னா இந்த ஒரு செயினை பார்த்தனால தான் அவளோட குழந்தையுமே அவளால பார்க்க முடியாம போயிட்டா, அவளுமே அந்த ஒரு இடத்துல இறந்துட்டா. ஸோ இதெல்லாம் பார்த்ததுமே நம்ம ஷியோவுக்கு அழுவ தாங்க முடியல, ஏன்னா அவங்க அம்மா இறந்துட்டாங்கல்ல, ஏன்னா இப்படிதான் இந்த காரணத்தால தான் அவங்க அம்மா இறந்தாங்களா அப்படின்னு தெரிஞ்சதும் டீஆக்டிவேட் பண்ணிட்டு ரொம்பவுமே தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம அவளுமே வந்து உயிரோட இல்ல, இன்னும் இவளுமே கொஞ்ச நாள் வந்து இறந்துடுவா. சோ இந்த ஒரு கண்ணீரோடையே அடுத்த நாள் ஒரு மிகப்பெரிய பிளான போடுறா, அதாவது ஜங்கிய மறுபடியுமே டெஸ்டிங் கூட்டு வராங்க. இவளுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க 2 பேரும் வெளில போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷியாவும் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போட்டு உள்ளார நிக்கிறா. அவங்க போனதுக்கு அப்புறமா ஜங்கியோட பிரெயினை ஹோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டு காதுல ஒரு விஷயத்த சொல்றா, அதாவது உங்களால வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட பேச முடியாது, பட் நான் சொல்றதை உங்களால கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே நான் அழிச்சிட்டேன், நான் சொல்றது மட்டும் கேளுங்க, நீங்க கடைசி வாரில் இறந்து போயிட்டீங்க, நீங்க இறந்து போனதுக்கு அப்புறம் உங்களோட பிரெயினை வச்சு இங்க ஒரு மிகப்பெரிய பிசினஸ்னே ஓடுது, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட், நான் சொல்ற மாதிரி நடிங்க அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வந்து இந்த ஒரு இடத்த விட்டு கிளம்புறா. பழைய மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டரும் இந்த ஒரு இடத்துக்கு வராப்ல டெஸ்டிங்கும் ஆன் பண்றாப்ல, எப்பயும் போல அட்ரியன் அப்படிங்கிற ஒரு ஸ்குவாட் கூட நம்ம ஜங்கி வந்து ஃபைட் பண்றாப்ல. ஓப்பனிங் சீன் மாதிரியே எல்லா ரோபோட் கூடயுமே வந்து ஃபைட் பண்றாங்க, எப்பயும் போல தாங்க ரோபோ வருது, ரோபோ கூட ஃபைட் பண்றாங்க. மறுபடியும் இவங்க மேல இருக்கக்கூடிய அதிகாரி கிட்ட இருந்து கமாண்டர் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு பேக்கப்புக்கு ஆள் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இதுல டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து ரியாலிட்டிக்காக காமிச்சிருப்பாங்க, பட் இதுல வந்து டெஸ்டிங் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ மறுபடியுமே அவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த ரோபோட்டை விழ வைப்பாங்க, பழைய மாதிரியே இவங்களும் காருக்கு பின்னாடி நின்று அந்த ரோபோக்கு குறி வைப்பாங்க. பட் இந்த தடவை அவங்க குறி வைக்கிறப்ப அவங்களோட கவனம் எங்கேயுமே இருக்காது, பட் அப்படி இருந்துமே அவங்களோட கையை வந்து அந்த ரோபோட் வந்து ஷூட் பண்ணிடும். அவ்வளோதான், இனிமேல் நம்மளால எதுவும் பண்ண முடியாது, இந்த ரோபோட்டை தூக்கி குப்பையில் போடுங்க, உங்களோட நல்ல ஒரு ஒர்க்கெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க, இருந்தாலும் இந்த தூக்கி குப்பையில் போட வேண்டிய நிலமை தான், ஏதாச்சும் நம்மளும் ஒரு சின்ன பொழப்பை பார்த்துட்டு போக வேண்டியதான், உன்னோட பேட்டா காசெல்லாம் வந்து ஈவினிங் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் ரொம்பவுமே கடுப்பாகி ஒரு சிந்தனையோட வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கு. அப்படியே இங்கே பார்த்தாலும் நம்ம ஜங்கியும் பழைய மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்கில் வந்து ஃபெயிலியர் ஆகி கிடக்குறாங்க. இனிமேல் இந்த ஜங்கியையும் சும்மா ஒரு ரோபோ மாதிரி தான் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. பட் நம்ம நடந்து போயிட்டு இருந்த டேரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டு, இது வரைக்கும் நடந்த சண்டையில் ஏதோ ஒன்று வித்தியாசமா இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு திடீர்னு வந்து கண்ணாமண்ணு ஓட ஆரம்பிக்கிறான். அப்படியே நேரா டெஸ்டிங் பண்ணக்கூடிய ஆய்வாளர்கிட்ட போயிட்டு அதை திரும்பவும் ரீவைல் பண்ணு அப்படின்னு சொன்னதும் மறுபடியுமே இது வரைக்கும் நடந்த சண்டையை ரீவைண்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது நம்ம டைரக்டர் ஒரு விஷயத்தை நோட் பண்ணி அந்த ஒரு இடத்த மட்டும் ஜூம் பண்ணு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஜங்கியோட கையில அந்த ஒரு புல்லட் பட்டிருக்காது, அதாவது அந்த ரோபோட் சுட்ட புல்லட் வந்து நம்ம ஜங்கிக்கு பட்டிருக்காது. யாரோட ஏமாத்த பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு பக்கம் டைரக்டர் டென்ஷன்ல இருக்க, இங்கே நம்ம ஷியாவும் அவங்க அம்மாவோட டோட்டல் டேட்டாவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுறாங்க, அதாவது டோட்டல் டேட்டாவையும் அழிச்சிடுறாங்க. நம்ம ஜங்கி இங்கே நடிச்சுக்கிட்டு தானே வராங்க, அதனால அங்கே இருக்கக்கூடிய 2 பேருமே போட்டு தள்ளிடுறாங்க. 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு இந்த ஒரு இடத்த விட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே தான் நம்ம டைரக்டருக்கு விஷயமே தெரிஞ்சிடுச்சுல, அதனால செம்ம கோத்துல வந்துகிட்டு இருக்கான். கூடவே ஜங்கி மாதிரியான ஒரு 3 ரோபோட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுறான். இந்த 3 ரோபோட்டை வச்சு எப்படியாச்சும் ஜங்கியை பிடிச்சாகணும் அப்படிங்கிற குறிக்கோளோட நம்ம டைரக்டர் செம்ம கோத்துல வந்துகிட்டு இருக்கான். பட் இங்கே ஒரு பக்கம் நம்ம ஜங்கி ஒரு ரூமை திறக்க அந்த ரூம்ல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஜங்கியோட நிறைய ரோபோட்ஸ் அவங்கள மாதிரியே வந்து க்ளோன்ஸ் எல்லாம் வந்து
ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஜங்கிக்கு ஆச்சரியமா எவ்வளவு ரோபோட்ஸ் நம்மள வச்சு ரெடி பண்ணிருக்காங்க, இதெல்லாம் ஏன் அப்படி இப்படின்னு ரொம்பவே குழப்பத்தோட இருக்காங்க. சோ அப்போ இந்த ஒரு இடத்தை தேடிட்டு அந்த 3 ரோபோட்டுமே வந்து நம்ம ஜங்கியை வந்து தேடிட்டு இருக்கு. அப்படி இந்த ஒரு 3 ரோபோட்டும் நம்ம ஜங்கியை தேடும் போது அப்போ ஒரு ஃபைட் நடக்கும் பாருங்க. நம்ம ஜங்கிக்கும் அந்த ரோபோட்ஸ்க்கும் பயங்கரமான ஃபைட் ஓடிட்டு இருக்கும். அந்த ஒரு ஃபைட் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வந்து ஒரு சூப்பரா விஷுவலா வந்து பாத்தீங்கன்னா செம்மையாவே காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு 3 ரோபோட்டுமே நம்ம ஜங்கியோட பிரெயினை யூஸ் பண்ணிருக்கிறதுனால அந்த 3 ரோபோவையும் சமாளிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே இந்த ஒரு ஃபைட் வந்து தாறுமாறா இருக்கும். நம்ம ஜங்கியுமே அந்த 3 ரோபோட்ல ஒரு ரோபோட்டை டோட்டலா வந்து அழிச்சிடும். இன்னும் ஒரு 2 ரோபோட் தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு கண்டுக்காம விடும்போது அதுல ஒரு ரோபோட் நம்ம ஜங்கியோட கையை 2 துண்டா வந்து அங்க இருக்கக்கூடிய மிஷின்ல வச்சு வெட்டிடும். நம்ம ஜங்கியுமே அங்க இருக்கக்கூடிய கிரில் மிஷினை வச்சு அந்த ரோபோட்டோட ஃபேஸை 2 துண்டா உடைச்சு வீசி எறிஞ்சு விட்டுரும். அந்த ரோபோவும் இறந்து போயிடும். இன்னும் ஒரே ஒரு ரோபோட் மட்டும் தான் இருக்கு. பட் ஆனா நம்ம ஜங்கி கிட்ட தான் கை துண்டா போயிடுச்சுல, அதனால சமாளிக்க முடியாத கட்டத்துல இருக்கும்போது நல்ல வேளை அந்த ஒரு இடத்துல நம்ம ஷியோ வந்து அந்த ரோபோட்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. நம்ம ஷியோவுமே நம்ம ஜங்கி கிட்ட என்ன உங்களுக்கு சுத்தமா தெரியாது, ஏன்னா உங்களோட டேட்டாவை நான் டோட்டலா வந்து ரிமூவ் பண்ணிட்டேன், அதாவது எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஒரு இடத்துல இருக்கிறது சேஃப்டி கிடையாது, வாங்க இந்த ஒரு இடத்தை விட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொன்னதும் அந்த ஒரு இடத்துக்கு ஒரு சில ரோபோட் வராங்க. அவங்கலாம் வந்து ஒரு ஆபீசர் மாதிரி. உள்ள ஜங்கியோட உடம்ப பிடிக்க வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு இடத்துல இருந்தது வெறும் ரோபோட் மட்டும் தான். உள்ள இருந்த மூளையை வந்து காணோம். இவங்களுமே டேட்டாவை ரீசெக் பண்ணி பார்க்கறாங்க. அதுல பார்த்தா நம்ம ஷியோ தான் மூளையை மாத்தி வச்சிருப்பா. ஷியோவை பிடிச்சா கண்டிப்பா நம்ம ஜங்கியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே கிளம்புறாங்க. அதே போல நம்ம ஷியோவும் ஜங்கியை கூட்டிட்டு ட்ரெயின்ல இருந்து இந்த ஒரு இடத்தை விட்டு தப்பிக்க பார்க்கறாங்க. அப்படி இவங்க 2 பேருமே இந்த ட்ரெயின்ல தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ட்ரெயினுக்குள்ள நம்ம டைரக்டர் இருக்கான். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்க எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கோம், எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும் ஷியோ. இப்போ நீயே இந்த மாதிரி துரோகம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே புலம்பி தள்ளிட்டு அழுதுகிட்டு இருக்கான். நம்ம ஷியோவும் எவ்வளவு சொல்லி புரிய பார்க்கறாங்க. பட் ஆனா நான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைரக்டருமே நம்ம ஷியோ வந்து ஷூட் பண்ணிடுறான். இதை பார்த்தா நம்ம ஜங்கிக்கு பயங்கரமான கோவம். உடனே போயிட்டு அங்க டைரக்டரை அடிக்க போறாப்ல. அப்போ நம்ம ஜங்கி கையில வச்சிருந்த கன்னு அங்க இருக்கக்கூடிய டைரக்டர் மேலே ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா அவனுமே எழுந்து அங்க இருக்கக்கூடிய கண்ணாடியில வந்து பார்க்கறான். அப்படி கண்ணாடியில பார்க்கும்போதுதான் அப்பதான் அவனுக்கே தெரியுது அவனே ஒரு ரோபோட் தான் அப்படிங்கிறது. அவன் இத்தனை நாளா வந்து மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். பட் ரோபோட்னு தெரிஞ்சதான் அவனுக்கு ரொம்பவுமே சந்தோஷம் தாங்க முடியல. இப்போ என் கிட்ட வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சத்தத்தோட போய் ஃபைட் பண்ண போறான். அப்போ இவங்க 2 பேருக்கும் இடையில நடக்கக்கூடிய ஃபைட்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு தாறுமாறான ஃபைட்டா தான் இருக்கும். பட் நம்ம ஜங்கியோட பிரெயினை பொறுத்த வரைக்கும் ஓவர் பவர்ஃபுல் இல்லையா, அதனால ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டைரக்டரை சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைரக்டர் மட்டும் கிடையாது, அவங்களை தேடிட்டு வந்த அந்த ரோபோட் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜங்கி ஒண்டியாலாம் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆரம்பத்தில் அங்க இருக்கக்கூடிய ரோபோட்ஸ் கிட்ட சரியாவே வந்து ஃபைட் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம ஷியோக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதும், அதாவது உயிருக்கு பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டதும் அப்போ ஒரு ஃபைட் பண்ணுவாங்க பாருங்க. இந்த படத்தை ஃபைட்டுக்காகவே எத்தனை தடவை வேணா பார்க்கலாம் போல, அந்த அளவுக்கு ஒரு தாறுமாறான ஃபைட்டா தான் இருந்துச்சு. நம்ம ஜங்கியும் அங்க இருக்கக்கூடிய எல்லா ரோபோட்ஸுமே அழிச்சிட்டு பழைய மாதிரி அங்க இருக்கக்கூடிய டைரக்டர் கூட ஃபைட் பண்ணுவாங்க. அவனால என்ன பண்ண முடியும், பட் அவனோட கோவம் மட்டும் அதிகமா இருக்கும். ட்ரெயினை விட்டு அடிச்சு நம்ம ஜங்கி வெளியில துரத்தியும் அங்க இருக்கக்கூடிய ரோபோட்டை வச்சு திரும்பவும் நம்ம ஜங்கி கூட வந்து ஃபைட் பண்ண வருவோம். அப்படி இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரெயின் வந்து சடனா இவங்களோட ட்ரெயினை வந்து இடிக்கும் பாருங்க. 2 துண்டா அந்த ட்ரெயின் வந்து கீழே உடைஞ்சிடும். நல்ல வேளை ஷியோ நம்ம ஜங்கியை வந்து அந்த ஒரு இடத்துல வந்து காப்பாத்திடுவா. பட் நம்ம டைரக்டர் ரோபோட் மட்டும் அந்த 2 துண்டா உடைஞ்ச அந்த ஒரு ட்ரெயினோடைய கீழே வந்து கத்திக்கிட்டே போவான். நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு கத்திக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வெடிச்சு இறந்து போயிடுவான். ஸோ நம்ம ஜங்கியை எதிர்த்து வந்த எல்லா ரோபோட்டுமே இப்போ வந்து இறந்து போயிடுச்சு. இங்கே நம்ம ஷியோவும் அவங்க அம்மாவை காப்பாத்திட்டு ரொம்பவுமே வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அவங்க உடம்புல வர புல்லட் பட்டிருக்கும். ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு நோய் வர இருக்கும். நம்ம ஜங்கி ஷியோவை ரொம்பவுமே பாசத்தோட பார்ப்பாங்க. அதாவது கண்ணிலே தெரியும் அவங்க பாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நீங்க இந்த ஒரு இடத்தை விட்டு எப்படியாச்சும் தப்பிச்சிடுங்க, என்னை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க ஜங்கியோட டேட்டாவை டோட்டலா அழிச்சியுமே பழைய மாதிரி அவங்க புள்ளையை அணைக்கிற மாதிரி கட்டி பிடிப்பாங்க. ஸோ இந்த ஒரு சீன் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே நம்மளுக்கே வந்து ஒரு எமோஷனல் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா வந்து காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல நம்ம ஜங்கி அந்த ஒரு ட்ரெயின்ல இருந்து தப்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி இங்க நம்ம ஷியோவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்க. நம்ம ஜங்கியுமே அந்த ஒரு இடத்தை விட்டு தப்பிச்சு ஒரு இடத்துக்கு வேகமா ஓடிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு காட்டுக்கு நடுவுல வந்து வேகமா ஓடிட்டு பொழுது விடிஞ்சு மலை தொடருக்கும் மேல நின்று இந்த ஒரு இயற்கையை ரசிப்பாங்க. அதோட இந்த ஒரு படத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து முடிக்கிறாங்க. இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே, நல்ல ஒரு கேரக்டர், நல்ல ரோல்ல வந்து எல்லாருமே நடிச்சு கொடுத்திருந்தாங்க. பட் கதைப்படி பார்க்கும்போது அட்ரியன் ரிபப்ளிக் அப்படிங்கிற டீமை இன்னுமே வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா காமிச்சிருக்கலாம். ஸோ நீங்க இந்த ஒரு படத்தை பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு படம் மைண்ட்ல ஓடும்ல, இந்த ஒரு படத்தை நெக்ஸ்ட் போட்டா நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களோட மைண்ட்ல ஏதாச்சும் ஒரு படம் ஓடுச்சுன்னா அதை மறக்காம நம்ம ஃப்ரீ டிக்கெட் சேனலை கமெண்ட் பண்ணுங்க.